காந்தத்தன்மை ஊட்டப்பட்ட ஒரு இரும்பு துண்டு அதன் எடையை விட 12 மடங்கு அதிகமான எடையை சுமக்க முடியும். ஆனால் அதே இரும்பின் காந்தத்தன்மையை நீக்கிவிட்டால் அதனால் ஒரு இறகை கூட தூக்க முடியாது. இதே போலவே மனிதர்களிலும் 2 வகை உண்டு. தான் வெற்றி பெறவே பிறந்தவன் என்று தெரிந்த ஈர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட தன்னம்பிக்கை உள்ள மனிதன். மற்றொன்று சந்தேகம் நிறைந்த ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பயம் உள்ள மனிதன். சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுது கூட நான் தோற்கக்கூடும், நான் என் பணத்தை இழக்கக்கூடும், மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இது போன்ற சந்தேகத்தில் வாழ்க்கையில் முன்னேறாமல் பயத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் பயந்து முன்னேறாமல் வாழாமல் போவார்கள். இப்போ ஒரு உண்மை கதை கேளுங்க. கடந்த கிறிஸ்மஸ் முதல் நாள் ஒரு அழகிய இளம் பல்கலைக்கழக மாணவி ஒருத்தி ஒரு கடையின் ஜன்னலுக்கு முன் நின்று அழகிய ஆனால் விலை உயர்ந்த பயணப்பை ஒன்றை பார்த்தாள். அவள் விடுமுறைக்கு ஃபாலோ நியூயார்க் நகரத்தில் உள்ள தன் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தாள். அவள் இந்த பையை வாங்க எனக்கு சக்தி இல்லை என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் என் விரிவுரைகளில் நான் குறிப்பிட்டது அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அது எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே, உடனடியாக மாற்று, உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் என்பதாகவும். அவள் கூறினாள், அந்த பை என்னுடையது, அது விற்பனைக்காக உள்ளது, அதை நான் மனதளவில் ஏற்கிறேன். என் ஆழ்மனம் நான் அடைய விரும்புவதை நான் அடையும்படி செய்யும். இதை அவள் நினைக்கும்போது இரவு 8 மணி. கிறிஸ்மஸ் அன்று 10 மணிக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவள் விரும்பிய அதே பையை அவள் வருங்கால கணவர் அவளுக்கு பரிசாக அளித்தார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான். நம்புங்கள், அற்புதங்கள் நடக்கும். நமக்கு மேல் மனம் ஆழ்மனம் என்று 2 மனம் இருப்பதை நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உணர்ந்து இருப்போம். அதன் செயல்பாட்டை புரிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் உங்கள் மேல் மனதை ஒரு தோட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு தோட்டக்காரர் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்யப் போகிறீர்கள் என்று எண்ணுங்கள். உதாரணமாக, நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் யாரேனும் உங்களை அவமானம் செய்தால் அல்லது வேறு விதமாக கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே நீங்களும் திரும்ப செய்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களிடம் அதே போல பேசினாலோ அது கெட்ட எண்ணம். இதனால் உங்களுக்கு நன்மை அல்லது அற்புதம் எதுவும் நடக்கப் போவதில்லை. மாறாக அந்த நிகழ்வை மறந்து எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்து அடுத்த வேலைக்கு சென்றுவிட பயிற்சி செய்யுங்கள். ஒரே நாளில் உங்களால் இது பழக முடியாது. பயிற்சி செய்ய பக்குவப்படும் உங்கள் மனது. உங்களுக்கு யார் மீதும் வெறுப்பு இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் செய்தால் சில காலத்தில் உங்கள் கண்முன்னே அவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதையே அவர் திரும்பப் பெறுவது போல் நீங்கள் பார்க்கக்கூடும். ஆனால் இதை எதிர்பார்த்தும் எண்ணங்கள் வளர்க்கக்கூடாது. மொத்தத்தில் உங்கள் மனம் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தால் அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். மற்றும் ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு, எனக்கு காளான்கள் பிடிக்காது என்று நீங்கள் சொன்னால் அடுத்த முறை உங்களுக்கு காளான்கள் கொடுக்கப்படும் போது உங்கள் வயிற்றில் அஜீரணம் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் மேல் மனதிற்கு காளான்கள் பிடிக்காது. உங்கள் மேல் மனத்திற்கும் ஆழ்மனத்திற்கும் இடையிலான செயல்பாட்டு ஒற்றுமைகள் வெளிப்படையாக தோன்றும். இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கப்பலை வழிநடத்தும் கேப்டன் போன்றது மேல் மனம். அவர் கப்பலின் இயந்திர அறையில் இருக்கும் கருவிகள், பாய்லர்கள் போன்றவற்றை இயக்கும் பணியாளர்களை அதிகாரம் செய்து அதனை வழிநடத்தி செய்கைகள் தருகிறார். இயந்திர அறையில் உள்ள பணியாளர்களுக்கு எங்கு செல்கிறோம் என்று தெரியாது. அவர்கள் சொல்லப்படும் ஆணையை மட்டும் மேற்கொண்டு நடக்கின்றனர். தன்னிடமிருக்கும் கருவிகளைக் கொண்டு ஆணைகள் இடுபவர் தவறான ஆணை அளித்தால் கப்பல் பாறையில் மோதிவிடும். கேப்டனுக்கு அடிபணிந்து பணியாளர்கள் எதிர்த்து பேசுவதில்லை. அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றனர். இங்கு கேப்டன் என்பது மேல்மனம். அடிபணிந்து வேலைகளை செய்பவர்கள் ஆழ்மனம். நீங்கள் எந்த எண்ணங்களை நம்புகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். எடுத்துக்காட்டாக, உங்கள் இரவில் காஃபி குடித்தால் 3 மணிக்கு எல்லாம் எழுந்து விடுவேன் என்று சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களோ உங்களது ஆழ்மனம் அந்த எண்ணத்தை தூண்டி உங்களை எழுப்பிவிட்டுவிடும். நீங்கள் உங்களைப் பற்றி நல்லது நினைத்தாலோ அல்லது அடுத்தவர்களுக்கு நல்லது நினைத்தாலோ அது உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ கெடுதல் நினைத்தால் உங்களுக்கே கெடுதல் வரும். நோய்கள் தாக்கும். எண்ணங்களை பொறுத்து உங்களுக்கு அது திரும்பி வரும். சரியாக பயிற்சி செய்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
இந்த உலகம் ஒரு மாயை என்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஜோசப் மர்பி, உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்னும் நூலில் இருந்து